இந்த ஒளிபரப்பை இன்று மற்றும் இந்த வாரம் முழுவதும் சேர்ந்து கொள்வதற்காக என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் மற்றவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் பெருமளவில் ஆசீர்வாதம் அளிக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் கடவுள் கேட்கட்டும். மேலும் உங்கள் கண்ணீரையும் தேவைகளையும் கோரிக்கைகளையும் ஜெபங்களையும் இதய ஆசைகளையும் மக்களுக்கு தேவையான பல விஷயங்களையும் கடவுள் கருணை கொண்டு காணட்டும். இந்த தருணத்தில் மட்டுமின்றி எந்த சூழ்நிலையிலும் மாதத்தின் எந்த நாளிலோ அல்லது ஆண்டின் எந்த நாளிலோ இருக்கட்டும், உலகின் சில பகுதிகளில் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் நிகழ்கின்றன. பனிப்புயல்கள் அல்லது கரும்புயல்கள் இல்லாவிட்டால் பின் மணல் புயல்கள், காற்றுப் புயல்கள் அல்லது மழைப்புயல்கள் இருக்கும். அப்படியில்லாத போது சூறாவளிகள், நிலநடுக்கங்கள் அல்லது மற்ற பூகம்பச் சம்பவங்கள் இருக்கும். ஒரு வழியாகவோ அல்லது மற்றொரு வழியாகவோ உலகளாவிய ரீதியில் இயற்கையின் பல்வேறு கூறுகளால் மனிதகுலம் தாக்கப்படுகிறது. எப்போதும் யாரோ ஒருவர் அங்கு இருப்பார், ஒரு எதிரி அல்லது ஏதோ ஒன்று, அருகில் ஒரு ஆபத்து. மேலும் நாம் இந்த ஆபத்துகளால் சூழப்பட்டு அல்லது இதன் நடுவில் இருக்கும்போது, குறிப்பாக நாம் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை சக்திகளால், அறிவியல் கூட கட்டுப்படுத்த முடியாது அல்லது கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்கிறோம். நாம் அனைவரும் அதனால் சூழப்பட்டிருப்பதாக உணர்கிறோம். நம்ப ஒரு இருப்பு மட்டுமே உள்ளது, உதவி கேட்க மற்றும் நம்பிக்கை வைக்க ஒரு இருப்பு, நம்மை காக்கும் மற்றும் பாதுகாப்பு வழங்கும் ஒரு இருப்பு. நம் கடவுள், பிரபஞ்சத்தை படைத்த கடவுள், வானங்களையும் பூமியையும் படைத்த கடவுள், மனிதனையும் மனித இனத்தையும் படைத்த கடவுள். இன்று வாழ்கிற அந்த கடவுளுக்கு, இன்று நம்மிடம் பேசுகிற அந்த கடவுளுக்கு, இன்று நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த கடவுளுக்கு, அந்த சக்தி வாய்ந்த கடவுள் இருக்கிறார். நாம் இந்த தருணத்தில் அழைக்கிறோம், கௌரவிக்கிறோம், தேடுகிறோம், ஏதோவாக அவரை மகிழ்விக்க முயற்சிக்கிறோம். நம் கையில் உள்ள வளங்களில் பைபிளை படிப்பது, ஜெபிப்பது, அவருக்கு பாடுவது, அவரை நினைப்பது போன்றவை உள்ளன. இதுதான் நம்மிடம் உள்ள சில வளங்கள், உண்மையான கடவுளை தேடி அழைக்க உதவும் வளங்கள். அந்த கடவுள் ஆபத்தான நேரங்களிலும் கடினமான நேரங்களிலும் நம்மீது கருணை காட்டும் கடவுள். இதுதான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மற்றும் பல சகோதரர்கள், உலகளாவியமாக ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் ஆபத்துகளுக்கு ஆளாகின்றனர் என்பதை அறிவார். ஆனால் அவர் நம்முடன் இருக்கிறார், ஏனெனில் அவர் நம் பக்கம் இருக்கிறார். எனவே நாம் பயப்படவோ அல்லது கவலைப்படவோ வேண்டாம். மாறாக அவரில் நம்பிக்கை வைத்து நீதியான மற்றும் நியாயமான வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். அப்போது கடவுள் நம்மை கேட்கலாம், அன்பின் கண்களால் நம்மை பார்க்கலாம், கருணையுடன் பார்க்கலாம். இன்று மீண்டும் ஒரு நாள் எங்கள் இதயங்கள் விரும்பியபடி மகிழ்ச்சியுடன் நாம் அவர் முன்னால் தயங்காமல் நிற்கிறோம். நன்றி தெரிவிக்கவும், அவரது வார்த்தைகள், அவரது கட்டளைகள் பற்றி தியானிக்கவும் நாம் விரும்புகிறோம். கடவுள் நம்மை அவரது சித்தத்தை செய்ய உதவுவார் என்பதை, பாதையில் இறுதியில் நாம் தேவைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக, உலகில் உள்ள பல்வேறு நோய்களுக்காக, நோயாளிகளாக இருக்கும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். உலகின் பல பகுதிகளில் மருத்துவமனையில் அடைப்பட்டிருக்கும் பல சர்ச் உறுப்பினர்கள் உள்ளனர். நோயுற்று உள்ளனர், ஆனால் கடவுள் அவர்களின் ஜெபங்களை கேட்கிறார் என்பதை நான் அறிவேன். இன்று நாம் அனைவரும் இந்த கோரிக்கைகளுக்காக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஜெபிப்போம். மற்றும் மருத்துவமனையில் தங்கள் குடும்பத்தினரைக் கொண்டிருக்கும் மற்ற நபர்களுக்காகவும் அல்லது சில நோய்களால் பாதிக்கப்படும் நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் நம் கடவுளிடம் கேட்போம். இப்போது நாம் கற்பித்தலுக்கு கவனமாக இருப்போம். அதற்கு முன்னர் நாம் ஆண்டவருக்கு பாடுவோம் மற்றும் கற்பித்தலுக்கு கவனமாக இருப்போம். அப்போது நம் கடவுள் நம்மை கேட்கலாம்.
ஆண்டவர் நம்மை கேட்கலாம். ஆண்டவர் நாம் அவருக்காக செய்யும் செயல்களால் மகிழ்ச்சியடையலாம். மனித எடையின் வரம்பு மிகவும் குறைவு என்று நான் சொன்னது போல, நம் கடவுளை நம்பச் செய்ய நம் கையில் உள்ள வளங்கள் மிகவும் குறைவு. ஆனால் அவர் அறிவார், நம்மிடம் உள்ள சிறியதை நாம் முழு இதயத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செய்கிறோம் என்பதை. நாம் 71வது கீர்த்தனையை பாடுவோம் என்று கூறும், உன் இடத்தில் ஒளிர். உன் இடத்தில் ஒளிர் என்றால், நீங்கள் எங்கு இருந்தாலும், நீங்கள் வாழும் நகரம், கிராமம் அல்லது நாடு எங்கு இருந்தாலும், உங்கள் வீட்டில் எங்கு இருந்தாலும், ஒரு நல்ல உதாரணம், ஒரு நல்ல சாட்சியம் அமைக்க வேண்டும். உண்மையான கடவுளின் மகன் அல்லது மகளாக இருக்க வேண்டும். உங்கள் சாட்சியத்துடன் ஒளிருங்கள். பாவத்தைச் செய்யாதீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு தவறான உதாரணம் அமைக்காதீர்கள். அதாவது, உன் இடத்தில் ஒளிர் என்பது, நீங்கள் எங்கு இருந்தாலும் நல்ல உதாரணம், நல்ல சாட்சியம் அமைக்க வேண்டும். நாம் நம் இதயங்களுடன் ஆண்டவருக்குப் பாடுவோம். Nunca esperes el momento de una grande acción, ni que pueda lejos ir tu luz. De la vida los pequeños actos de atención, brilla en el sitio donde estés. Brilla en el sitio donde estés. Brilla en el sitio donde estés. Puedes con tu luz algún perdido rescatar. Brilla en el sitio donde estés. Puedes en tu cielo alguna nube disipar. Haz a un lado tu egoísmo cruel. Aunque solo un corazón pudieres consolar, brilla en el sitio donde estés. Brilla en el sitio donde estés. Brilla en el sitio donde estés. Puedes con tu luz algún perdido rescatar. Brilla en el sitio donde estés. Puede tu talento alguna cosa descubrir, do tu luz podrá resplandecer. De tu mano el pan de vida puede aquí venir. Brilla en el sitio donde estés. Brilla en el sitio donde estés. Brilla en el sitio donde estés. Puedes con tu luz algún perdido rescatar. Brilla en el sitio donde estés. எங்கள் கடவுளுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. நாம் நம் முழு இதயத்துடன் அவருக்கு பாடும்போது ஆண்டவர் அறிவார். அப்போது அவர் நம் வாழ்விலும், நம் இதயங்களிலும், நம் இருப்பிலும் தோன்றுவார். அவர் நம்முடன் இருக்க வருவார். அவர் இங்கு நம்முடன் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அவர் உங்கள் அருகில் உள்ளார். நான் அறிவேன், இந்த தருணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றனர் நாம் தொடங்கும்போது. சகோதரா, இப்போது என்ன எண்ணிக்கை என்று நான் தெரியாது. நான் சொல்வது போல 52,000 52,000 இணைப்புகள் உள்ளன. 52,000 52,000 இணைப்புகள். ஒவ்வொரு இணைப்பிலும் 10 பேர், 8, 6 அல்லது 12 பேர் இருக்கலாம். அதை பெருக்கவும். அனைவரும் நம்முடன் உள்ளனர். அனைவரும் என்னுடன் உள்ளனர். அனைவரும் உங்களுடன் உள்ளனர்.
நாம் ஒரு இதயத்தில் இணைந்திருக்கிறோம் மற்றும் ஆண்டவர் பைபிளில் சொல்வது போல அனைவரும் ஒன்றாக இணையும்போது ஆண்டவர் அங்கு தன்னை வெளிப்படுத்துவார். எனவே நாம் நம்புகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், கடவுள் நம் வாழ்வில் செயல்படுவார், அவர் நமக்கு உதவுவார். நாம் கடவுளின் வார்த்தையையும் கடவுளின் பாதையையும் மதிப்போம், மரியாதை செய்வோம். மேலும் இன்று நமது போதனையில் ஆறுதல் அளிப்பவரின் வேலை என்ற தலைப்பில் ஆறுதல் அளிப்பவர் யார் என்று தெரியுமா? ஆறுதல் அளிப்பவர் புனித ஆவியாகும். ஆனால் புனித ஆவி வரும் முன் பிற ஆறுதல் அளிப்பவர்கள் இருந்தனர். ஆனால் இன்று நாம் புனித ஆவியைப் பற்றியும் அவரது வேலையைப் பற்றியும் ஆறுதல் அளிப்பவரின் வேலையைப் பற்றியும் அவரது பணியைப் பற்றியும் அவரது பங்கைப் பற்றியும் பேசுவோம். அதுதான் இன்று நாம் பேசுவது. பரந்த கோணத்தில் சுருக்கமாக, நேரம் அதிகமில்லை. ஆனால் நம்மிடம் உள்ள சிறிய நேரத்தில் சில வசனங்கள் மீது தியானிப்போம். ஏனெனில் அவை பல உள்ளன. நாம் முழு இதயத்துடன் அதை செய்வோம். எனவே நான் சொன்னது போல, ஆறுதல் அளிப்பவரின் பணி கடந்த காலத்தில் நம் கடவுளே. அவரே ஆறுதல் அளிப்பவராக இருந்தார். மக்களுக்கு ஆறுதல் அளித்தவர் அவரே ஆவார். ஆதாம் மற்றும் ஏவாளை பற்றி நாம் சிந்திக்கையில் நிச்சயமாக ஆறுதல் அளிப்பவர் ஆதாம் மற்றும் ஏவாளுடன் இருந்தார். எங்கள் தந்தை ஏவாளிடம் சொன்னார், உதாரணமாக, நல்லதும் தீயதும் அறியும் மரத்தின் பழம் தவிர ஏதேனும் மரத்தின் பழம் சாப்பிடலாம், அந்த மரத்தின் பழம் சாப்பிடாதே. நீ அதிலிருந்து சாப்பிடும் நாளில் நீ நிச்சயமாக இறப்பாய். ஆனால் நீ என்னை கேட்டால் நீ என்றென்றும் வாழ்வாய், நித்தியமாக வாழ்வாய், மற்றும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறினார். அங்கு அவர் ஆறுதல் அளித்தார், கட்டளை வழங்கினார், ஆனால் அதே சமயம் ஆறுதல் அளித்தார். நோவாவிடம் அவர் பேசியபோதும் அவர் கூறினார், நான் அழிக்கப் போகிறேன், இந்த மனித குலத்தை முடிக்கப் போகிறேன், ஏனெனில் அவர்கள் பாவம் செய்கின்றனர். நான் இனி அதை சகிக்க முடியாது. நான் பெருவெள்ளத்தை அனுப்புவேன். ஒரு பேழை கட்டு, பிரசங்கி, மக்களிடம் மனமாற்றம் கோரி சொல், ஏனெனில் நான் இதை அழிக்கப் போகிறேன் என்று நோவாவுக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவர் கூறினார். அவர் அவர்களை காக்குவார், பாதுகாப்பார். அங்கு அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார், அழகிய ஆறுதல் வாக்குறுதியை செய்தார். இப்படி பைபிளில் உள்ள அனைத்து பைபிள் பாத்திரங்களையும் நாம் கடந்து செல்கையில் கடவுள் எப்போதும் ஆறுதல் அளித்து, பேசி, போதித்து, திருத்தி, ஒரே சமயத்தில் ஆறுதல் அளித்து வந்தார் என்பதை நாம் காண்கிறோம். இன்று நாம் ஆறுதல் அளிப்பவரின் பணியை பார்க்கப் போகிறோம். பூமியில் மக்கள் பெருகிய போதும் ஆண்டவர் தமது உடல் மக்களாக இஸ்ரவேல் மக்களை உருவாக்கிய போதும் பின்னர் அவர் கட்டளைகள், ஆணைகள் மற்றும் விதிகளை வழங்கினார். ஆனால் அவர் எப்போதும் அங்கிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமும் ஆறுதல் அளித்தார். மக்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி வேறு வழியில் சென்று கடவுளை புண்படுத்தியபோது அவர் எதிர்காலத்திற்கான ஒரு ஆறுதல் அளிப்பவரை தமது தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவித்தார். அவர் எதிர்காலத்தில் ஆட்சி செய்யப் போகும் ஒரு செம்மையான, நீதியான அரசனாக இருக்கும் ஒரு ஆறுதல் அளிப்பவரை அனுப்புவதாக அறிவித்தார். அந்த அரசனுடன் மக்கள் முழு மகிழ்ச்சியுடன், சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றும் இன்பத்துடன் வாழ்வார்கள். ஏனெனில் அந்த ஆறுதல் அளிப்பவர் தமது பின்பற்றுவோருக்கு அனைத்தையும் வழங்குவார். கடவுள் இதை தமது தீர்க்கதரிசிகளின் வாய்கள் மூலம் அறிவித்தார். இது கடைசி நாட்களில் நிகழும். எனவே கடைசி நாட்களில் அந்த ஆறுதல் அளிப்பவர் யார்? தர்க்கரீதியாக மெசியா, இரட்சகர், செம்மையான அரசன், நசரேத்தின் இயேசு கிறிஸ்துவின் நபரில் வந்த அந்த ஆறுதல் அளிப்பவர், அந்த அரசன் ஆட்சி செய்யும். நான் இன்னும் அதிகம் சொல்ல மாட்டேன். ஏசாயா 40 படிக்கப் போகிறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் மூலம் கடவுள் பேசியதைப் பற்றி அவர்கள் அனைத்தும் எழுதி வைத்தனர். ஏசாயா 40 முதல் வசனத்திலிருந்து 11 வசனம் வரை நாம் ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை படிப்போம். நாம் கடைசி நாட்களில் வாழ்வதாக நினைவுகூர்வோம். அங்கு நாம் ஆறுதல் அளிப்பவர் யார் என்பதையும், கடவுள் எவ்வாறு ஆறுதல் அளிப்பவர் வருவார் என்று பேசினார் என்பதையும் நினைவு கூர்வோம். ஆறுதல், ஆறுதல் என் மக்களே.
என்று உங்கள் கடவுள் கூறுகிறார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா மூலம் கடவுள் அனுப்பிய செய்தி. ஆனால் கடவுள் கடைசி நாட்களுக்காக, எதிர்காலத்திற்காக பேசினார். அவர் ஒரு செம்மையான ஆறுதல் அளிப்பவரை அனுப்புவார் என்று. எருசலேமின் இதயத்தில் பேசு. கடவுள் ஏசாயாவிடம் கூறுகிறார், சென்று எருசலேம் வாழ்வோரின் இதயத்தில் பேசு. அவர்களின் காலம் வந்துவிட்டது, அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டுள்ளது என்று உரக்கச் சொல்லுங்கள். இது கடைசி நாட்களில் பேசப்பட்டது, அதாவது யோவான் பாத்திரர் தோன்றிய சமயத்தில் பிரசங்கித்து, ஆண்டவர் வருகிறார், ஆறுதல் அளிப்பவர் வருகிறார், அரசன் வருகிறார், நித்திய மீட்பின் உரிமையாளர் வருகிறார், ஏற்கனவே தயாராக இருந்த செம்மையான அரசன், மக்களிடம் தயாராகுங்கள், மனமாறுங்கள் என்று சொல்லி வந்தார். தீயினால் ஞானஸ்நானம் செய்பவர், புனித ஆவியினால் ஞானஸ்நானம் செய்பவர் என்னைத் தொடர்ந்து வருகிறார் என்று சொல்லிவிட்டு, பின்னர் இந்த வசனம், அதனால்தான் ஆண்டவர் இங்கு ஏசாயாவை இந்த பெருமூச்சைக் கொடுக்கும்போது, அந்த பண்டைய காலத்தில் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் செய்தியை பிடிக்கவில்லை. ஏனெனில் அவர் அவர்களுக்கு கடைசி நாட்களுக்காக பெருமூச்சைக் கொடுத்தபோது அவர்கள் அது அந்த தருணத்திற்கானது என்று நினைத்தனர். மற்றும் அவர்கள் பாபிலோனின் இராணுவங்கள் வருகையை உணர்ந்து நகரத்தை பிடித்து அழித்து கோவிலை எரித்துவிட்டு, ஏசாயாவின் பெருமூச்சு எங்கே, கடவுள் ஆறுதல் ஆறுதல் என்று கூறவில்லையா, கடவுள் நமது பாவத்தை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதம் அளிக்கப் போகிறார் என்று காலம் வந்தது என்று கூறினர். அது நிறைவேறவில்லை. ஆனால் அது அவர்கள் கடவுள் எதிர்காலத்திற்காக, கடைசி நாட்களுக்காக பேசினார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்பதால். ஆனால் நாம் இப்போது புரிந்து கொண்டோம். அப்போது கடவுள் கூறியதை படித்து மகிழ்வோம். அது இன்று கடைசி நாட்களில் நடந்தது. அது கூறுகிறது, நான் மீண்டும் 2வது வசனத்தை கூறுகிறேன். எருசலேமின் இதயத்தில் பேசு. அவளுடைய காலம் நிறைவேறிவிட்டது, அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுள்ளது என்று உரக்கச் சொல். ஆம், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தார். அவள் தனது அனைத்து பாவங்களுக்கும் யெகோவாவின் கையிலிருந்து இரட்டிப்பு பெற்றுள்ளாள். பாலைவனத்தில் கத்தும் குரல் என்று யோவான் பாத்திரரை குறிப்பிடும். யெகோவாவுக்காக வழியை தயாரியுங்கள். அவர் யோவான் பாத்திரரிடம் கூறினார். ஆனால் யோவான் பாத்திரர் என்று சொல்லவில்லை, ஆனால் பாலைவனத்தில் கத்தும் குரல் என்று சொல்லினார். ஏனெனில் யோவான் பாலைவனத்தில் வாழ்ந்தார் மற்றும் அங்கிருந்து வந்து எருசலேமுக்கு பிரசங்கித்தார். அதனால்தான் பாலைவனத்தில் கத்தும் குரல் யோவானின் குரல். நம் கடவுளுக்காக யோவானை தயார் செய்யுங்கள், அதை தயார் செய்யுங்கள். பாலைவனத்தில் நம் கடவுளுக்காக நேரான நெடுஞ்சாலையை செய்யுங்கள். யோவானே, அந்த வேலையை செய்யுங்கள். ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் உயர்த்துங்கள். அதாவது பூமியில் உள்ள ஒவ்வொரு தாழ்ந்து போன, துக்கமடைந்த, தனியாக கைவிடப்பட்டவர், அது பள்ளத்தாக்கு ஆகும், அது உயர்த்தப்படட்டும் என்று சொல்கிறது. அதாவது ஆண்டவரின் சொல்லைக் கேட்டு ஒவ்வொரு துக்கமுள்ள நபரும் இரட்சகரில், மெசியாவில், வரப்போகும் அந்த அரசனில் நம்பிக்கை வைப்பார். அப்போது அந்த நபர் ஆவியுடன், சந்தோஷத்துடன், பலத்துடன், நம்பிக்கையுடன் எழுவார். கடைசியாக கடவுள் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். அப்போது அவர் எழுந்து அங்கே என்று பொருள். ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் உயர்த்துங்கள். பள்ளத்தாக்கு நிலத்தின் தாழ்ந்த பகுதி வெப்பநிலை தளத்தின் தரையாகும். அது கூறும்போது அது உயர்த்தப்படட்டும். அது உயர்ந்திருந்தது. ஆகவே ஆன்மீகமாக ஒரு நபர் தாழ்த்தப்பட்டு, தரையில் வீசப்பட்டு, குரல் இல்லாமல், ஓட்டு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஒன்றுமில்லாமல், ஆனால் அவர் யோவான் பாத்திரர் பேசியதையும் அவர் பிரசங்கித்த ஆண்டவர் இயேசுவையும் கேட்டபோது கடவுள் அனுப்பிய ஆறுதல் அளிப்பவர் யார் என்பதை நம்பினார். பின் என்ன நடந்தது? அவர் எழுந்தார், பலப்படுத்தப்பட்டார், அவரது ஆவி ஊக்குவிக்கப்பட்டது, அவரது ஆத்மா மகிழ்ச்சியடைந்தது மற்றும் கடவுளில் நம்பிக்கை கொண்டார். அது பொருள். ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் உயர்த்துங்கள், ஒவ்வொரு மலை மற்றும் குன்றையும் தாழ்த்துங்கள். யார் உயர்ந்து அகந்தையில், கர்வத்தில், கலகத்தில், முட்டாள்தனத்தில் இருந்தார்களோ அவர்கள் மேலே இருந்து கீழே உள்ளவர்களை பார்த்தனர்.
சொல்கிறது அவர்கள் தாழ்த்தப்படட்டும். ஒவ்வொரு மலை மற்றும் குன்றையும் தாழ்த்துங்கள், தாழ்த்தப்படட்டும். பெருமையாக நினைக்கும் அவர்கள் பல அறிந்தவர்கள், பல கொண்டவர்கள், பல சக்தி கொண்டவர்கள், அவர்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று கூறுபவர்கள். அவர்கள் அகந்தையுள்ளவர்கள், கர்வமுள்ளவர்கள், மேலே இருப்பவர்கள். சொல்கிறது ஆண்டவர், உங்களை தாழ்த்துங்கள், கீழே வாருங்கள், தரையில் இருங்கள். நன்கு சொல்கிறது, கோணலானதை நேராக்குங்கள் மற்றும் கடினமான இடங்களை மென்மையாக்குங்கள். கோணலானவை மதங்களும் மத நம்பிக்கைகளும் ஆகும். அவை உண்மையான வார்த்தையை நிறைவேற்றவில்லை, ஆனால் கடவுளின் பாதைகளை திரித்துவிட்டன. மக்களும் அங்கு இருந்தனர் மற்றும் அவர் அவர்களிடம் சொன்னார், யோவானே, அவர்களுக்கு நேரான பாதையை நடக்க கற்றுத்தருங்கள், ஏனெனில் அவர்கள் எனது போதனையை வளைத்துவிட்டனர். அதுதான், கோணலானதை நேராக்குங்கள், கடினமான இடங்களை மென்மையாக்குங்கள் என்று பொருள். அதாவது, அகந்தையுள்ள இதயங்கள், நம்பிக்கையற்றவர்கள், முட்டாள்கள், நம்பிக்கையை இழந்து கலகத்திலும் முட்டாள்தனத்திலும் இருந்தவர்களுக்கு யோவான் பிரசங்கித்தார். மனமாறுங்கள், உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள், ஏனெனில் என்னைத் தொடர்ந்து செம்மையான அரசன் வருகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அந்த நபர் நிச்சயமாக சொன்னார், இந்த யோவான் முற்றிலும் சரியானவர். நான் மாறுவேன், நான் மாறி எனது இதயத்தை தயார் செய்வேன். எனக்கு யோவான் பிரசங்கிக்கும் எனது ஆறுதல் அளிப்பவரை ஏற்க தயார் செய்வேன். வசனம் 5. அனைத்து இதயங்களும் மற்றும் இந்த மக்களும் ஒழுங்கமைக்கப்பட்டு, நம்பிக்கையுடன் நேராக்கப்பட்டு, உயர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டு, தாழ்ந்தவர்கள் உயர்த்தப்பட்ட பின்னர், வசனம் 5 கூறுகிறது, அதன் பின்னர் யெகோவாவின் மகிமை வெளிப்படும். ஆம், இரட்சகர் மெசியா அவர் வான்றாட்சியின் நற்செய்தியை பிரசங்கிக்கும்போது தோன்றுவார். யெகோவாவின் மகிமை வெளிப்படும் மற்றும் அனைத்து மாம்சமும், அதாவது ஒவ்வொரு மனிதரும் ஒன்றாக அதைக் காண்பார்கள். யார் யாரைக் காண்பார்கள்? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஏனெனில் அது கூறுகிறது, யெகோவாவின் மகிமை வெளிப்படும். அது மெசியா, இரட்சகரின் வெளிப்பாடாக இருந்தது மற்றும் ஒவ்வொரு மனிதரும் தங்கள் கண்களால் இரட்சகரின் வெளிப்பாட்டைக் காண்பார், ஏனெனில் அது உண்மையாக இருந்தது. எனவே நற்செய்திகளில் பைபிள் நமக்கு கூறுகிறது. அது கூறும்போது கடவுள் அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களை செய்தார். யெகோவாவின் வாய் பேசியது மற்றும் அது நிறைவேறும். வசனம் 6. அழைக்கவும் என்று கூறிய ஒரு குரல். நான் பதில் அளித்தேன், நான் என்ன அழைக்க வேண்டும் என்று குரல் கூறியது. அதாவது, யோவான் பாத்திரர் மற்றும் ஆண்டவர் அவரிடம் கூறுகிறார். ஒவ்வொரு ஆண் அல்லது பெண், இங்கு மாம்சம் என்று கூறப்பட்டது, ஆனால் மாம்சம் என்றால் ஆண் அல்லது பெண். ஒவ்வொரு ஆண் அல்லது பெண்ணும் புல் மற்றும் ஆண் மற்றும் பெண்ணின் மகிமை அனைத்தும் வயலில் உள்ள மலர் போன்றது. வயலில் உள்ள மலருக்கு என்ன நடக்கிறது? அது கூறுகிறது, புல் வாடுகிறது, மலர் வாடுகிறது. யெகோவாவின் காற்று அதன் மீது வீசியது. நிச்சயமாக புல் போல மக்கள் அல்லது மனிதகுலம் அல்லது மனிதர்கள். புல் வாடுகிறது, மலர் வாடுகிறது, ஆனால் கடவுளின் வார்த்தை என்றென்றும் நிலைக்கும். எங்கள் கடவுளின் பெயர் மகிமையானது. இங்கு என்ன ஒரு ஆறுதல் அளிப்பவர் உள்ளார். வசனம் 9. உயர்ந்த மலையின் மீது நீங்கள் எழுந்திருங்கள், சீயோனின் செய்தியாளரே. யோவான் பாத்திரரைப் பற்றி பேசுகிறது. சீயோனின் செய்தியாளர் யோவான் பாத்திரர் கூறினார், மனமாறுங்கள் என்று என்னிடமிருந்து வருபவர் இரட்சகர் மெசியா. நான் அவருடைய கால்களின் செருப்புகளை அவிழ்க்க தகுதியற்றவன் என்பது இங்கு கூறப்படுகிறது. உயர்ந்த மலையின் மீது நீங்கள் எழுந்திருங்கள். ஓ சீயோனின் செய்தியாளரே, உங்கள் குரலை வலுவாக உயர்த்துங்கள். ஓ எருசலேமின் செய்தியாளரே, அதை உயர்த்துங்கள், பயப்படாதீர்கள். யூதாவின் நகரங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் கடவுளைக் காணுங்கள். இங்கு அது வேறொரு தீர்க்கதரிசியைக் காணுங்கள் என்று சொல்லவில்லை. இங்கு ஒரு தீர்க்கதரிசி உள்ளார் என்றும் சொல்லவில்லை. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆஹா, அது ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் இல்லை. வசனம் 10. பாருங்கள், யெகோவா ஆண்டவர் சக்தியுடன் வருவார் என்று கூறுகிறது. ஆண்டவர் சக்தியுடன் வருகிறார். இங்கு பாருங்கள்,
ஆண்டவர் தனது தீர்க்கதரிசியை அனுப்புவார், அவர் சக்தியுடன் வார் என்று சொல்லவில்லை. இல்லை, அதே ஆண்டவர், அவர் தானாகவே பேசுகிறார். அவர் அந்த சமயத்தில் ஆறுதல் அளிப்பவராக இருந்தார். அவர் நசரேத்தின் இயேசு கிறிஸ்துவின் நபரில் வருவார். பாருங்கள், யெகோவா ஆண்டவர் சக்தியுடன் வருவார். அவருடைய கை ஆட்சி செய்யும். அது ஆண்டவர், அரசன், ஆட்சியாளர் ஆவார். பாருங்கள், அவருடைய வெகுமதி அவருடன் வருகிறது. நம்பிக்கை வைத்தவர்களுக்கான வெகுமதி, அவருடைய முகத்திற்கு முன் அவருடைய கூலி, அவரில் நம்பிக்கை வைக்கப் போவதற்கான அனைத்துவருக்கும். ஒரு மேய்ப்பராக அவர் தனது மந்தையை மேய்ப்பார். தனது கைகளில் ஆட்டுக்குட்டிகளை தூக்கி எடுப்பார் மற்றும் தனது மார்பில் அவற்றைச் சுமப்பார். நாம் பேசுவது உருவகமானது, சின்னங்கள் போன்றது. இது ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. அவர்களை ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகள் போல நடத்தினார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரிடம் மாறியபோது அவர்கள் மிகவும் மென்மையானவர்களாகவும் ஆண்டவரின் வார்த்தையின் அறிவில் புதிதாகவும் இருந்தனர். அதனால்தான் ஆண்டவர் தனது ஆட்டுக்குட்டிகளை சுமப்பதாக கூறினார். அவரது ஆடுகளையோ மேடுகளையோ அல்ல, முதிர்ந்தவர்களை அல்ல, ஆனால் தனது ஆட்டுக்குட்டிகளை, புதிதாக பிறந்தவர்களை. இது ஆண்டவரிடம் மாறும் மக்களை விவரிக்கிறது. ஆட்டுக்குட்டி, புதிய பிறப்பு. அவர் தனது மார்பில் ஆட்டுக்குட்டிகளை சுமப்பதாகவும் புதிதாக பிறந்தவர்களை. சமீபத்தில் கடவுளின் வார்த்தையை. நாம் இங்கு ஏசாயா 51க்கு செல்கிறோம். ஏசாயா 51 முதல் வசனம் முதல் 5 வரை. நம் கடவுள் ஏசாயாவிடம் என்ன சொல்கிறார் என்பதை நாம் வாசிப்போம். வரும் ஆறுதல் அளிப்பவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அவர் போதிக்குமாறு கட்டளையிடுகிறார். நீதியைப் பின்பற்றுபவர்களே, யெகோவாவைத் தேடுபவர்களே, என்னைக் கேளுங்கள். நீங்கள் வெட்டப்பட்ட பாறையையும் நீங்கள் தோண்டப்பட்ட குழியின் துளையையும் நோக்குங்கள். அதாவது, நான் உங்களை எப்படி ஆபிரகாமுக்கு மற்றும் பின்னர் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் செய்த வாக்குறுதியிலிருந்து எடுத்தேன் என்பதை நினைவுகூருங்கள். அவர்கள் பல மக்களின் தந்தையராக இருப்பார்கள் என்று நான் வாக்களித்தேன். ஆகவே ஆண்டவர் அவர்களிடம் சொல்கையில், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நினைவுகூருங்கள். பாருங்கள், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? நல்லவாக, ஆபிரகாமுக்கு நீங்கள் செய்த வாக்குறுதியிலிருந்து நாம் வந்தோம். ஆண்டவரே, அது நாம் வந்த இடம். மேலும் அது கூறுகிறது, நீங்கள் வெட்டப்பட்ட பாறை என்றால் நாம் ஆபிரகாம் என்ற பாறையிலிருந்து வெட்டப்பட்டோம். நீங்கள் தோண்டப்பட்ட குழியின் துளை என்றால் நாம் ஒரு குழியிலிருந்து, ஒரு பாறையிலிருந்து, ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட பாறையிலிருந்து தோண்டப்பட்டோம். வசனம் 2 நம்மை நமது தந்தையான ஆபிரகாமையும் நம்மை பெற்ற சாராவையும் நோக்கி கவனிக்குமாறு உதவுகிறது. ஆபிரகாம் ஒருவனாக இருந்தபோது கடவுள் அவரை அழைத்து, அவரை ஆசீர்வதித்து, அவரை பெருக்கினார். நிச்சயமாக யெகோவா சீயோனை ஆறுதல் அளிப்பார். அவர் அவளுடைய அழிவுகளுக்கு ஆறுதல் அளிப்பார் மற்றும் அவர் அவளுடைய பாலைவனத்தை ஏதேனாகவும் அவளுடைய தனிமையை யெகோவாவின் தோட்டமாகவும் மாற்றுவார். இந்த ஆறுதல் அளிப்பவரின் வார்த்தைகளை இங்கே பாருங்கள். வசனம் 3 கூறுவது போல, அவர் சீயோனை ஆறுதல் அளிப்பார், அவளுடைய தனிமைகளுக்கு ஆறுதல் அளிப்பார். இது கடைசி நாட்களையும் மெசியா, இரட்சகர், இரட்சிப்பின் முன்னோடியின் வருகை அல்லது தங்குதலின் போது நடக்கும் நிகழ்வுகளையும் குறிக்கிறது. அவர் தனிமையான இதயங்களுக்கு ஆறுதல் அளிப்பார், தாவரம் அல்லது நீரில்லாத பால ஐவனம் போன்ற இதயங்கள் என்று அது கூறுகிறது. கடவுள் இல்லாத ஆண் மற்றும் பெண்ணின் இதயம் அப்படிப்பட்டது. அவர் அவற்றை சொர்க்கமாக மாற்றுவார், தாவரங்கள், நீர் மற்றும் அழகான மலர்கள் நிறைந்த சொர்க்கம் என்று அவர் அந்த இதயங்களை, பாலைவனம் போன்ற இதயங்களை மாற்றுவார். மற்றும் அந்த இதயங்களின் தனிமையை அவர் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் புகழ்ச்சியாகவும் மாற்றுவார். ஏனெனில் கடவுள் அந்த மக்களுடன், அந்த ஆண்களுடன் மற்றும் பெண்களுடன் இருப்பார் மற்றும் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை, அந்த இன்பத்தை வழங்குவார். இன்று நாமும் ஒரு ஆறுதல் அளிப்பவரை அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் பேசுவது அப்போதைய ஆறுதல் அளிப்பவர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நசரேத்தின் இயேசு பற்றியது.
ஆனால் இங்கு ஏசாயா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேறிய கடைசி நாட்களுக்காக போதித்தார். எனவே கடவுள் அனைத்து விசுவாசிகளிடமும் இசையாவிடமும் தொடர்ந்து போதிக்குமாறு கூறுகிறார். உங்களை கேட்கப் போவதவர்கள் நம்ப மாட்டார்கள், ஆனால் எதிர்காலத்தினர், கடைசி நாட்களினர் நம்புவார்கள். பேசுங்கள், எனினும் உங்கள் வாயைத் திறந்து போதியுங்கள். பின்னர் ஏசாயா வசனம் 4 தனது வாயைத் திறந்து கூறினார், என்னை கவனியுங்கள், எனது மக்களே, என்னை கேளுங்கள், எனது ஜாதியே, ஏனெனில் என்னிடமிருந்து சட்டம் புறப்படும். அப்போது அங்கு அந்த தருணத்தில் ஏசாயா வாயால் கடவுள் எப்படி சொல்ல நேர்ந்தது? ஜெருசலேம் மக்களுக்கு, அதன் குடிமக்களுக்கு சட்டம் புறப்படும் என்று கூற வேண்டும். ஏற்கெனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மோசேயின் மூலம் சட்டம் வந்திருந்ததால் கடவுள் சட்டத்தை கொடுத்திருந்தார். அது எந்த சட்டத்தை குறிக்கிறது? இங்கு கூறுகிறது, என்னை கவனியுங்கள், எனது மக்களே, என்னை கேளுங்கள், எனது ஜாதியே, ஏனெனில் என்னிடமிருந்து சட்டம் புறப்படும் மற்றும் எனது நீதியும் மக்களுக்கு ஒளியாக புறப்படும். நல்லவரே, நல்லவரே, நீங்கள் பேசுவது வரப்போகும் ஒரு சட்டம் பற்றி. அவர்கள் ஏற்கெனவே மோசேயின் சட்டத்தை கொண்டிருந்தால், மோசேயின் சட்டம் மக்களின் இதயங்களில் அதிகம் செய்யவில்லை, அது யாரையும் மாற்றவில்லை, யாரும் மாறவில்லை, மற்றும் அனைவரும் கண்டனத்திற்கும் அழிக்கப்படவும் வேரோடு பிடுங்கப்படவும் உள்ளனர். ஆனால் ஆண்டவர் இங்கு ஒரு ஆறுதல் அளிப்பவரை காட்டினார். ஆனால் அந்த ஆறுதல் அளிப்பவரும் தனது சட்டத்துடன் சென்றார். ஆனால் அந்த ஆறுதல் அளிப்பவரின் சட்டம் சினாய் மலையில் கல்மேசைகளில் மோசேவிடம் கடவுள் கொடுத்த சட்டங்களிலிருந்து வேறுபட்டதா? இல்லை, அது வேறுபட்டது அல்ல. அது ஒரு மேலும் வலுவான சட்டமாக இருக்கலாம். அது கடவுளின் ஆவியுடன் கூடிய ஒரு சட்டமாக இருந்தது. ஏனெனில் கடவுள் கல்மேசைகளில் மோசேவிடம் கொடுத்த சட்டம் அங்கு கடவுளின் ஆவியை கொண்டிருக்கவில்லை. அதனால் யாரும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அனைவரும் தோல்வியுற்றனர். அனைவரும் தவறுகளை செய்தனர். அவர்கள் திரிந்தனர், திரும்பினர், பாவம் செய்தனர். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், என்னிடமிருந்து சட்டம் புறப்படும் என்பதால் முறையான சட்டம். அது சினாய் மலையிலிருந்து, கல்மேசைகளிலிருந்து அதே சட்டம், ஆனால் கடவுளின் ஆவியுடன் கூடியது. மற்றொரு ஆறுதல் அளிப்பவர். ஆண்டவரின் பெயர் புகழப்படுக, ஏனெனில் என்னிடமிருந்து சட்டம் புறப்படும் மற்றும் எனது நீதி மக்களின் ஒளிக்காக, எனது நீதி அருகிலுள்ளது என்று ஆண்டவர் கூறினார். அவர்களுக்கு சொல்லுங்கள், எனது நீதி ஏற்கனவே அருகில் உள்ளது. இல்லை, ஏசாயாவின் காலம் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தவரை பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது நான் துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. ஏசாயாவிலிருந்து மக்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது வரை அது 70 ஆண்டுகள் நீடித்தது. மேலும் அவர்கள் திரும்பி வந்தனர். மற்றும் திரும்பிய பிறகு 30 ஆண்டுகள் கடந்து இரட்சகர் மெசியா வந்தார். இங்கு ஆண்டவர் சொன்னார், எனது நீதி அருகில் உள்ளது. இரட்சகர், அரசன், மெசியா வெளிப்படும் நாள் அருகில் உள்ளது. ஆண்டவரின் பெயர் புகழப்பட்டு வாழ்க. நான் உங்களுக்கு வைத்திருக்கும் அந்த ஆறுதல் அளிப்பவர். எனது நீதி அருகில் உள்ளது. எனது இரட்சிப்பு வெளியேறியுள்ளது. மற்றும் எனது கைகள் மக்களை நீதியாக நடத்தும். கரையோர பிரதேசங்கள் என்னை காத்திருக்கின்றன. கரையோர பிரதேசங்கள் யார் என்று தெரியுமா? அந்நியர். அந்நியரே கரையோர பிரதேசங்கள். அவர் இங்கு சின்னங்களின் மூலம் பேசுகிறார். ஆண்டவர் கரையோர பிரதேசங்கள் எனக்காக காத்திருக்கின்றன என்று கூறும்போது அது அந்நியர் ஆவார். அவர்களுக்கு கடவுளைப் பெறுவதற்கான உரிமை இல்லை. கடவுள் இஸ்ரேல் மக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்திருந்தார். மற்ற அனைத்து தேசங்களும் அந்நியராகவும் அவர்களுக்கு எதுவும் உரிமை இல்லை என்ற நிலையில் இருந்தன. ஆனால் ஆண்டவர் இங்கு இந்த செம்மையான ஆறுதல் அளிப்பவரை பெயரிடும்போது அவர் ஆட்சி செய்வார் மற்றும் செம்மையாக இருப்பார், நீதி செய்வார் மற்றும் யாரையும் நிராகரிக்காது, அனைவரையும் ஒன்றாக கூட்டி வருவார். மற்றும் ஒரே ஒரு மக்கள் இருப்பார்கள், 2 மக்கள் இல்லை. இஸ்ரேல் மக்களும் வெளிநாட்டு தேசங்கள் அல்லது அந்நியரும் இல்லை, ஆனால் ஒன்றாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாறுபடும் ஆண்களும் பெண்களும் உண்மையான நற்செய்திக்கு, அந்த ஆறுதல் அளிப்பவரின் வார்த்தைக்கு மாறுபடுவார்கள். பின்னர் ஆண்டவர் அவர்களை ஒன்றாக கூட்டுகிறார்
மற்றும் அவர்கள் ஒரே ஒரு மக்கள், ஒரு திருச்சபையாக அமைக்கப்படுவார்கள். ஒரு கோவில், ஒரு மலை, கடவுளின் வீடு, ஒன்றான ஆன்மீகமானது. அந்த ஆறுதல் அளிப்பவரின் அழகு, அவர் வரவிருந்த வேலையே அது. எனவே வசனம் 5 கூறுகிறது, எனது கைகள் மக்களை நீதியாக நடத்தும். கரையோர பிரதேசங்கள் எனக்காக காத்திருக்கின்றன. அந்நியர். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கு நன்றி. ஏனெனில் நாம் ஒரு விதத்தில் அந்நியர் மற்றும் நாம் ஆண்டவரின் சமூகத்தில் உள்ளோம். நமது கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அது கூறுகிறது, எனது கையில் அனைத்து அந்நியரும் தங்கள் நம்பிக்கையை வைத்துள்ளனர். அனைவரும் நமது கடவுளில் தங்கள் நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். அந்த ஆறுதல் அளிப்பவரை, மெசியா, இரட்சகரை, இயேசு அரசனை அனுப்புவதன் மூலம் அதுவும் நடந்தது. நன்றி எங்கள் தந்தையே. நாம் ஏசாயா 61 வசனம் 1 முதல் 3 வரை தொடர்கிறோம். அதில் கூறுகின்றன, ஆண்டவர் யெகோவாவின் ஆவி என் மீது உள்ளது. ஆனால் என் மீது யார் உள்ளனர்? ஏசாயாவிடம் நான் சந்தேகப்படுகிறேன். அது ஏசாயாவிடம் இல்லை. ஏசாயா போதித்தார். ஏசாயாவின் வாயில் கடவுளின் ஆவி பேசியது. ஆனால் அங்கு பேசியவர் ஆண்டவர். யெகோவாவின் ஆவி என் மீது உள்ளது என்று கூறும்போது அது நமது அரசன், நமது இரட்சகர், முன்னோடி, மெசியா. அவர் அங்கு ஏசாயாவின் வாயில் இருந்தார். மற்றும் அது கூறுகிறது, ஆண்டவர் யெகோவாவின் ஆவி என் மீது உள்ளது. ஏனெனில் யெகோவா என்னை அபிஷேகம் செய்தார். அவர் என்னை அனுப்பினார். அடக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க, நல்ல மற்றும் தூய்மையான ஆண்டவரின் நற்செய்தியை முறிந்த இதயங்களை கட்டிச் சேர்க்க அனுப்பினார். அதாவது அவர்களின் காயங்களை குணப்படுத்த. ஆனால் உடல் ரீதியானது அல்ல, ஆன்மீக காயங்கள். கடவுள் இல்லாத துக்கமும் தனிமையும் அடைந்து, நம்பிக்கை இல்லாமல், அவர்களின் ஆத்துமாவிலும் இதயத்திலும் பெரும் வலியை உணர்ந்து, கடவுள் அவர்களுடன் இல்லை என்றும் அவர்களை கைவிட்டு விட்டார் என்றும் உணர்ந்தவர்கள். ஆனால் ஒருமுறை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றியபோது அவர் அனைவரிடமும் பேசத் தொடங்கினார். மற்றும் அனைவரும் நம்பிக்கையை மீட்டெடுக்க ஆரம்பித்தனர். மற்றும் கடவுள் நம்முடன் உள்ளார். கடவுள் தன்னை காட்டுகிறார். எனக்கு மகிழ்ச்சி, சமாதானம், இதயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிறார். மற்றும் நான் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறார். கடவுளில் நம்பிக்கை. இப்போது நான் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். யோவான் பாத்திரரின் ஆறுதல் கூற்றுகளுடன், பின்னர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூற்றுகளுடன், பின்னர் இன்றும் புனித ஆவியாகியவர் நமக்கு போதித்து அவரது வழியை, அவரது கடவுளின் வழியை கற்பிக்கிறார். ஆண்டவர் புகழப்படுவார். மேலும் அது கூறுகிறது, யெகோவா என்னை முறிந்த இதயங்களை கட்டிச் சேர்க்க அனுப்பினார். மற்றும் அவர் என்னை சிறையில் உள்ளவர்களுக்கு சுதந்திரத்தை அறிவிக்கவும், நாம் அனைவரும் பாவத்தின் சிறையாளிகள், பிசாசின் சிறையாளிகள், பாவத்தின் அடிமைகளும் பிசாசின் சிறையாளிகளும் ஆகியோர், கடவுள் கூறுகிறார். அவர் என்னை தனது ஆறுதல் அளிப்பவராக அனுப்பினார். சிறையாளிகளுக்கு சுதந்திரத்தை அறிவிக்கவும், சிறையில் உள்ளவர்களுக்கு சிறையை திறக்கவும். அதாவது நாம் அனைவரும் அப்போது நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிசாசினாலும் பாவத்தினாலும் விபத்தினாலும் வறுமையினாலும் நோயினாலும் பஞ்சத்தினாலும் சிறையாளிகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் விடுதலை அளிக்க, சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அளிக்க, எங்கள் புலம்பலைக் கேட்க, எங்கள் ஜெபங்களைக் கேட்க மற்றும் எங்களுக்கு பதிலளிக்கவும் ஆசீர்வதிக்கவும், எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் அளிக்கவும் வந்தார். ஆண்டவரின் பெயருக்கு மகிமை. வசனம் 2. எங்கள் கடவுள் என்னை அனுப்பிய, மேலும் என்னை அனுப்பியதை கூறுகிறது. அந்த ஆறுதல் அளிப்பவர் இயேசு கிறிஸ்து. வசனம் 2. யெகோவாவின் நல்ல விருப்பத்தின் ஆண்டை பிரகடனப்படுத்த யெகோவா என்னை அனுப்பினார். யெகோவாவின் நல்ல விருப்பத்தின் ஆண்டு. நீங்கள் பழங்காலத்தில் கடவுள் மோசேவிடம் கூறியதை நினைவு கூர்வீர்களா என்று தெரியவில்லை. ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கும் ஒரு யூபிலி விழாவை கொண்டாட வேண்டியதாக இருந்தது. மற்றும் 50வது ஆண்டில் ஒரு பெரிய பண்டிகை நடந்தது. ஏனெனில் அது யூபிலி ஆண்டு ஆகும். உடல் ரீதியான சிறை கைதிகள் வெளியேறினார்கள் மற்றும் கடன் கொண்டிருந்தவர்கள். கடன்கள் தீர்க்கப்பட்டன. யாருக்கும் யாரிடமும் கடன் இல்லை.
அனைவரும் கடனை மன்னித்தனர். மற்றும் அந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியாகும். அந்த யூபிலி ஆண்டு 50 ஆண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரது அவதாரம் மற்றும் அவரது நற்செய்தியின் பிரசங்கம். அவர் அந்த ஆறுதல் அளிப்பவராக இருந்தார். அதனால் அவர் இங்கே வசனம் 2 கூறுகிறார், ஆண்டவர் அனுப்பியது யெகோவாவின் நல்ல விருப்பத்தின் ஆண்டை பிரகடனப்படுத்த 50 ஆண்டு அல்லது யூபிலி ஆண்டு, மேலும் நமது கடவுளின் பழிவாங்குதலின் நாளையும் அறிவிக்க, எல்லாம் துக்கப்படுபவர்களுக்கும் ஆறுதல் அளிக்க அவரை அனுப்பியிருந்தார். ஓர் அன்புடையவர் இறந்து போனால் அவர்கள் அவ்வளவு துக்கப்படுவார்கள் என்று கூறுகிறது. மற்றும் அவர்கள் உணர்ந்தது அப்படிப்பட்டது என்று கூறுகிறது. மற்றும் ஆண்டவரும் அந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்க வந்தார். இதயத்தின் கசப்பு மற்றும் துக்கத்தை, ஆத்துமாவின் இருப்பின் கசப்பு மற்றும் துக்கத்தை ஆறுதல் அளிக்க. அதை யாரும் குணப்படுத்த முடியாது, அகற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் செய்தார். அவர்களிடம் நம்புங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்ணீரை குடியுங்கள். நீங்கள் மீண்டும் தாகமடைய மாட்டீர்கள். என்னிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர் அவரது இதயத்திலிருந்தோ அல்லது உள்ளிருந்தோ நீரூற்று மூலம் நிரந்தர வாழ்வுக்கு எழும்பும். அவை ஆண்டவரின் ஆறுதல் கூற்றுகள். இரட்சகரின் அது அவர் பேசியது. துக்கப்படுபவர்களை ஆறுதல் அளித்தது. பாலைவனம் போன்ற இதயம் கொண்டவர்களை ஆறுதல் அளித்தது. சமரியா பெண்ணும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆண்டவர் அவளிடம் பேசியபோது மற்றும் அவளிடம் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் நீங்கள் மீண்டும் தாகமடைய மாட்டீர்கள். மற்றும் அவள் சொன்னாள், ஆண்டவரே, எனக்கு எப்போதும் அந்த தண்ணீரை கொடுங்கள். என்னிடம் நம்பிக்கை வைத்தால் அந்த தண்ணீரை உங்கள் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் கொண்டிருப்பீர்கள். நமது கடவுளுக்கு மகிமை. அந்த ஆறுதல் அளிப்பவர் வந்து இந்த நாள் வரை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டுவிட்டது. மற்றும் இன்று நாம் ஆறுதல் அளிப்பவரை, புனித ஆவியை கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் முட்டாள்தனத்தை, கலகத்தை, வெறுப்பை, சீட்டுக்களை, பிடிவாதத்தை, பெருமிதத்தை, உயர்ந்த நிலையை, அகந்தையை விட்டுவிடுங்கள். உங்கள் இதயத்திலிருந்து அந்த தீமையை அகற்றுங்கள். அந்த ஆறுதல் அளிப்பவரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளிடம் பேசுங்கள் மற்றும் அவரிடம் சொல்லுங்கள், எனது இதயத்தில் வாழ உங்களை விரும்புகிறேன் மற்றும் அவர் வாழ வருவார். ஏசாயா 66 வசனம் 12 இல் கூறப்படுகிறது, ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் ஒரு ஆற்றைப் போல அவள் மீது சமாதானத்தை விரிவாக்குவேன். நல்லவர் இங்கே பேசுகிறார். வசனம் 10 கூறப்படுகிறது, ஜெருசலேமுடன் மகிழ்ந்து அவளுக்காக மகிழ்ச்சியடையுங்கள். ஜெருசலேமை நேசிக்கும் அனைவரும் மகிழ்ச்சியடையுங்கள், கொண்டாடுங்கள். ஏனெனில் கடைசி நாட்களில் ஆறுதல் அளிப்பவர் வருகிறார். அதனால் வசனம் 12 உங்களுக்கு கூறுகிறார், ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் அவள் மீது, ஆன்மீக ஜெருசலேம் மீது ஆற்றைப் போல சமாதானத்தை விரிவாக்குவேன் மற்றும் நாடுகளின் மகிமையை நீர்ப்புகா வெள்ளத்தைப் போல விரிவாக்குவேன். நீங்கள் பாலூட்டுவீர்கள், அதாவது நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் இடுப்பிலும் கைகளிலும் தூக்கப்படுவீர்கள் என்று பொருள். ஆண்டவரின் ஆவியான இறுதி ஆறுதல் அளிப்பவர் அவர்களை ஒன்றிணைத்து ஒரே உணர்வில் அனைவரையும் ஒன்றாக்குகிறார். இங்கு அமெரிக்காவிலிருந்து லத்தீன் அமெரிக்காவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அலாஸ்கா முதல் பட்டகோனியா வரை ஒன்றிணைத்து ஐரோப்பாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தீவுகள் உள்ளிட்ட அனைத்து கண்டங்களிலிருந்தும் உள்ளவர்களை ஒன்றிணைக்கிறார். இந்த இரட்சகரில், இந்த ஆறுதல் அளிப்பவரில், இந்த அரசனில் நம்பிக்கை வைக்கும் அனைவரையும் ஒன்றிணைக்கிறார். பின்னர் அனைவரும் கடவுளின் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் அனுபவிக்க உள்ளே நுழைகின்றனர். கடவுளில் நம்பிக்கை, சுதந்திரம், மகிழ்ச்சி, ஆபத்து ஏற்படும்போது நாம் செய்வது ஆண்டவரை அழைப்பது. மற்றும் அவர் உடனடியாக எங்களை கேட்கிறார், உதவுகிறார் மற்றும் ஆபத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறார். அதனால் அது கூறுகிறது, நீங்கள் பாலூட்டுவீர்கள். பாலூட்டுதல் பெறுதல், கடவுளின் சக்தியின் ஆசீர்வாதத்தில் புகுந்து கட்டிப்பிடிக்கப்பட்டு அரவணைக்கப்படுதல் என்பதாகும். கைகளில் கொண்டு வரப்படுதல். இது ஆண்டவர் ஜப்பானில் உள்ளவர்களை பறக்க விடுவார் என்று அல்ல,
இங்கு எங்களுடன் கொண்டு வருவார் என்று அல்ல. இல்லை, அது கடவுளின் ஆவி என்னிடம் பேசி வெளிப்படுத்தி எனக்கு சமாதானம், மகிழ்ச்சி அளித்து அங்கும் சென்று அவர்களுக்கு அதே சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அளிக்கிறார். மேலும் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி தொழில்நுட்பத்திற்கு. அங்கு அவர்கள் சொல்கின்றனர், நாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளோம். கடவுள் வெளிப்பட்டார். புனித ஆவி என்னிடம் பேசினார். என் வாழ்வில் அதிசயம் செய்தார். மற்றும் நான் அவர்களிடம் சொல்கிறேன், இங்கும் ஆவி அதிசயங்களை செய்தார். எங்களை ஆசீர்வதித்தார். எங்களிடம் பேசினார். வாக்குறுதிகளை அளித்தார். பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்பது அதன் பொருள். அது கூறுகிறது, நீங்கள் மார்பில் பாலூட்டப்படுவீர்கள் மற்றும் கைகளில் தூக்கப்படுவீர்கள் மற்றும் முழங்கால்களில் ஆட்டப்படுவீர்கள். புனித ஆவியின் முழங்கால்களில் நீங்கள் பாசமாக பராமரிக்கப்படுவீர்கள். ஏன்? ஏனெனில் அவர் ஆறுதல் அளிப்பவராக இருப்பதால். அவர் நம்மை பாசமாக பராமரிக்கிறார். கவலைப்படாதீர்கள். நம் வாழ்க்கையில் கஷ்டமான தருணங்களில் சோகம், பயம் ஏற்படும்போது சில சமயங்களில் மக்கள் அழுது சொல்லும், ஆண்டவரே, பிரச்சனையை பாருங்கள், கஷ்டத்தை பாருங்கள் ஆண்டவரே, எனக்கு வழி இல்லை என்று அவர் வருவார். புனித ஆவி சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், அமைதியாகிறீர்கள், நான் உதவுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை சுத்தப்படுத்துவேன், கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதே அதன் பொருள். நீங்கள் கைகளில் தூக்கப்படுவீர்கள் மற்றும் முழங்கால்களில் பாசமாக பராமரிக்கப்படுவீர்கள். எனது முழங்கால்களில். அதனால் புனித ஆவி செய்வது அதுதான். அவர் நம்மை பாசமாக பராமரிக்கிறார். அழகிய வாக்குறுதிகளை அளிக்கிறார். நம்மை தொடர்ந்து செல்ல அழைக்கிறார். சோர்வடையாமல், தடுமாறாமல், சந்தேகிக்காமல், கசப்படாமல் உங்கள் இதயத்தை உற்சாகப்படுத்துங்கள். நான் உதவுவேன். என்னிடம் நம்பிக்கை வையுங்கள். நமது ஆறுதல் அளிப்பவரிடமிருந்து அழகிய வார்த்தைகள். நாம் இங்கு ஏசாயா 66 வசனம் 12 இருந்தோம். மற்றும் வசனம் 13 கூறுகிறது, தாய் தன் பிள்ளையை ஆறுதல் படுத்துவது போல நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன். நீங்கள் ஜெருசலேமில் ஆறுதல் பெறுவீர்கள். ஆன்மீகமானது, அது திருச்சபையாகும். அந்த திருச்சபையில், அந்த சபையில் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலிருந்தும் வரும் மக்களுடன் எனது ஆவி அந்த அற்புதமான வேலையை செய்யும். மேலும் நான் அனைவரையும் ஆறுதல் படுத்துவேன் மற்றும் அனைவரும் ஆண்டவரின் ஆவியால் ஆறுதல் பெறுவார்கள். ஏனெனில் அது வசனம் 13 கூறப்படுகிறது, ஒரு தாய் தன் பிள்ளையை ஆறுதல் படுத்துவது போல நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் மற்றும் நீங்கள் ஜெருசலேமில் ஆறுதல் பெறுவீர்கள். ஆனால் அது ஆன்மீக ஜெருசலேம், உடல் ரீதியானது அல்ல. ஏனெனில் இப்போது ஆண்டவரின் அரசாங்கம், நமது ஆறுதல் அளிப்பவர் இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கம் ஆன்மீகமானது, உடல் ரீதியானது அல்ல. எனவே உலகில் எங்கு இருந்தாலும், ஆண்களும் பெண்களும் நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு நாம் கடவுளின் ஆவியுடன் இருப்போம். அவர் நமது ஆறுதல் அளிப்பவர். அவர் நம்மை வழிநடத்துகிறார், கற்பிக்கிறார், வழிகாட்டுகிறார் மற்றும் நிரந்தர வாழ்வுக்கு நம்மை கைப்பிடித்து கொண்டு செல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. யோவான் 14 அத்தியாயத்தில் நாம் அந்த ஆறுதல் அளிப்பவரை பற்றி பேசப்போகிறோம். யோவான் 14 வசனங்கள் 26, 16 மற்றும் 26 வசனம். 16 நாம் இங்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம். இங்கு யோவான் 14 இயேசு கிறிஸ்துவை ஆறுதல் அளிப்பவராகவும் கடவுளாகவும் பேசுவதாக உள்ளது. இறுதிக் காலங்களில் இது நிகழ்கிறது. ஏசாயாவின் வாயால் கடவுள் கூறியதை இங்கு கடவுள் நிறைவேற்றுகிறார். எனவே வசனம் 15 இயேசு ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளைக் கடைப்பிடியுங்கள். மேலும் நான் தந்தையிடம் கேட்பேன் மற்றும் அவர் உங்களுக்கு மற்றொரு ஆறுதல் அளிப்பவரை அனுப்புவார். நாம் ஏசாயாவில் வாசித்தபோது ஆண்டவர் ஒரு ஆறுதல் அளிப்பவரைப் பற்றி பேசினார். அவர் மெசியா, இரட்சகர், செம்மையான அரசன் எனப்பட்டவர் கிறிஸ்து இயேசு. இங்கு ஏசாயாவின் அந்த வாக்குறுதிகளின் நிறைவேற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே இங்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கான எதிர்கால பலன்களைப் பற்றிய ஒரு தீர்க்க தரிசனத்தை தொடங்குகிறார். இதுதான் நாம் இப்போது வாழும் எதிர்காலம். இயேசு ஆண்டவருக்குப் பிறகு நாம் வாழும் எதிர்காலம். அவர் மற்றொரு ஆறுதல் அளிப்பவரை அனுப்புவதாக கூறினார்.
அதாவது 3 ஆறுதல் அளிப்பவர்கள் போன்று இருந்தது. பண்டைய காலங்களில் வானத்து தந்தை இருந்தார். பின்னர் வானத்து தந்தை ஒரு ஆறுதல் அளிப்பவரைப் பற்றி பேசினார். அதே ஒருவர் இறைமையில் இயேசு கிறிஸ்துவின் நபரில் மாறப்போவது. அது மற்றொரு ஆறுதல் அளிப்பவராக இருக்கும். மற்றும் பின்னர் இயேசு ஆண்டவர் கூறுகிறார், நான் மற்றொருவரை 3வது வரை அனுப்புவேன். நான் தந்தையிடம் கேட்பேன், 3 கடவுள்கள் இருக்கின்றனவா? யாரோ ஒருவர் கூறுவார், இல்லை, 3 கடவுள்கள் இல்லை, ஒரே ஒரு கடவுள் உள்ளார். ஆனால் நாம் ஆறுதல் அளிப்பவரின் வேலை அல்லது செயல்பாடு அல்லது வேலையைப் பற்றி பேசுகிறோம். அவர் பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு வேலை செய்தார், இயேசு ஆண்டவரின் காலத்தில் எவ்வாறு வேலை செய்தார், மற்றும் இப்பொழுது புனித ஆவியாக எவ்வாறு வேலை செய்கிறார். எனவே அவை 3 கடவுள்கள் அல்ல, ஒரே ஒரு கடவுள். மேலும் வசனம் 16 கூறுகிறது, நான் தந்தையிடம் கேட்பேன் என்று இயேசு ஆண்டவர் கூறுகிறார். அவர் உங்களுக்கு மற்றொரு ஆறுதல் அளிப்பவரைத் தருவார். அவர் உங்களுடன் எவ்வளவு காலம் இருப்பார் என்றும். எனவே மேலும் ஆறுதல் அளிப்பவர்கள் வரப்போவதில்லை. ஆறுதல் அளிப்பவர் ஏற்கனவே இங்கு உள்ளார் மற்றும் அது என்றும் இருக்கும் என்று கூறுகிறது. நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? நாம் இப்போது எதிர்பார்க்கிறோம் நமது உடல் ரீதியான மரணத்தின் நாள் வரை வாழ்க்கையை தொடர்ந்து வாழ, பின்னர் ஒரு நாள் ஆண்டவருடன் இருக்க மற்றும் காத்திருக்கும் நேரம். ஆண்டவர் மேகங்களில் வந்து தனது மக்களை எடுக்கும்போது நாம் இங்கு இருக்க மாட்டோம். பிறர் இருப்பார், ஆண்டவரை காத்திருக்கும் மற்றும் அவர்களும் அனுபவிப்பார்கள் மற்றும் நாமும் அங்கு இருப்போம். அனைவருடனும் சேர்ந்து ஆண்டவரின் வருகைக்காக மேகங்களில் கூடுவோம். இறந்தவர்களாகவோ உயிருள்ளவர்களாகவோ நாம் அங்கு இருப்போம். ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு உண்மையானவர்களாக இருப்போம் மற்றும் நாம் பாதையை பின்பற்றுவோம். எனவே நாம் சோர்வடைய மாட்டோம், திரும்பவும் செல்ல மாட்டோம். நாம் தைரியமான வீரர்களாக இருப்போம். ஆமேன். மற்றும் அது கூறுகிறது, நான் மற்றொரு ஆறுதல் அளிப்பவரை அனுப்புவேன், உண்மையின் ஆவியாகியவரை. உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் அவரைக் காணவும் அறியவும் முடியாது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள், ஏனெனில் அவர் உங்களுடன் வசிக்கிறார் மற்றும் உங்களுள் இருப்பார். யாரை குறிப்பிடுகிறது? புனித ஆவியை. மேலும் 20வது வசனம் கூறுகிறது, ஆனால் ஆறுதலளிப்பவர் நான் விரைவில் படிக்கப் போகிறேன். நீங்கள் என்னை நேரத்திற்கு மன்னிக்க வேண்டும். சிலர் என்னை நேரத்திற்கு குறை கூறுகின்றனர். அவர்கள் புதிதாக இருப்பவர்கள் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நேரம் அதிகமாக ஆகிறது. நான் முழுவதையும் படிக்க விரும்புகிறேன், ஏனெனில் முழுவதையும் படிப்பது மிகவும் ஆர்வமானது, சித்திரங்களில் அல்ல. ஆண்டவர் கூறுகிறார், மற்றொரு ஆறுதல் அளிப்பவரை அனுப்புவேன். 18வது வசனம், நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன், நான் மீண்டும் உங்களிடம் வருவேன், ஒரு சிறிது காத்திருங்கள் என்று கூறுகிறார். உலகம் என்னை மேலும் காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள் புனித ஆவியின் மூலம். ஏனெனில் நான் உங்களுள் வாழ்வேன் மற்றும் நீங்கள் என்னில் வாழ்வீர்கள். 20வது நாளில் நீங்கள் அறிவீர்கள், நான் பிதாவில் இருப்பதையும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதையும், அதாவது ஆண்டவரில் ஒருவராக. 22வது வசனத்தில் அவர் கூறினார், நன்று அங்கு இல்லை. 23வதில் இயேசு பதில் அளித்து கூறினார், என்னை நேசிப்பவர் என் வசனத்தை காப்பாற்றுவார் மற்றும் என் தந்தை அவரை நேசிப்பார். நாங்கள் அந்த மனிதருடனும் அந்த பெண்ணுடனும் வந்து அவருடன் வசிப்போம். இது ஆவிக்குரிய பகுதியைப் பற்றி பேசுகிறது. ஆண்டவரை நேசிப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வார் என்று கூறுகிறது. கடவுள் அவருடைய வெளிப்பாட்டில் தந்தை, மகன் மற்றும் புனித ஆவியாக வருவார். அந்த மனிதனின் மற்றும் அந்த பெண்ணின் இதயத்தில் வந்து அவருடன் வசிப்பார். அதனால் கடவுளின் பிள்ளைகளின் இதயம் கடவுளின் கோவில், புனித ஆவியின் கோவில் அல்லது ஆண்டவரின் கோவில் என்பது இங்கு கூறப்படுகிறது. மேலும் கூறுகிறது, என்னை நேசிக்காதவர் என் வசனத்தை காப்பாற்றுவதில்லை. நான் கூறிய வசனம் என்னுடையது அல்ல, அதை எனக்கு கொடுத்த தந்தையிடமிருந்து வந்தது. மேலும் அவர்களுக்கு கூறுகிறார், உங்களுடன் இருந்தபோது இந்த விஷயங்களைக் கூறினேன்.
ஆனால் 26 நீங்கள் 26 என்னுடன் வாசிக்கவும் கூறுகிறது. ஆனால் ஆறுதல் அளிப்பவர் புனித ஆவி என் பேரில் தந்தை அனுப்புவார். அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பார். நான் உங்களிடம் கூறியவற்றையெல்லாம் நினைவூட்டுவார். ஆறுதல் அளிப்பவர் மற்றொரு ஆறுதல் அளிப்பவர். ஆறுதல் அளிப்பவரின் பணி எங்கள் இன்றைய போதனையில் அந்த பணி புனித ஆவி நமக்கு அனைத்தையும் கற்பிக்கும், நினைவூட்டும், வழிநடத்தும், செலுத்தும் மற்றும் நாம் நமது பிதாவை மகிழ்விக்க செய்ய வேண்டியவற்றையெல்லாம் கூறுவார். யோவான் 15:26 இது கூறுகிறது, ஆனால் ஆறுதல் அளிப்பவர் புனித ஆவி அவரை என் பேரில் தந்தை அனுப்புவார். அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்பிக்கும் மற்றும் நான் உங்களிடம் கூறியதையெல்லாம் நினைவூட்டும். நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆறுதல் அளிப்பவர் மற்றொரு ஆறுதல் அளிப்பவர். ஆறுதல் அளிப்பவரின் பங்கு எங்கள் இன்றைய போதனையில் அதன் பங்கு என்பது புனித ஆவி. நாம் அனைத்தையும் கற்பிப்பது, அனைத்தையும் நினைவூட்டுவது, வழிநடத்துவது, வழிகாட்டுவது மற்றும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவது என்று கற்பிப்பதாகவும் என்று கூறுகிறது. எங்கள் தந்தையை மகிழ்விக்க ஆண்டவர் தனது போதனையை தொடர்கிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அதில் வசனம் 26 அவர் கூறுகிறார், ஆனால் ஆறுதல் அளிப்பவர் வரும்போது நான் தந்தையிடமிருந்து உங்களுக்கு அனுப்பும் ஆவியான உண்மையின் ஆவி. அவர் தந்தையிடமிருந்து வருவார். அவர் என்னைப் பற்றி சாட்சியம் அளிப்பார். புனித ஆவி மக்களிடம் பேசுவதற்கு பொறுப்பானவராக இருந்தார். உலகிற்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அனைவருக்கும் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று அல்லது இயேசு கிறிஸ்து கடவுளே என்று ஆவியின் சாட்சியம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரின் ஆவியான புனித ஆவியோ அல்லது கடவுளின் ஆவியோ என்று கூறுகிறது. அவர் பகுதி நாசரேத்தின் இயேசு கிறிஸ்துவின் மனிதத்துவத்தை குறித்து சாட்சியம் அளித்தார். அவர் மனிதனாக மாறினார், மனிதனாக நடந்தார். ஆனால் புனித ஆவி அவர் கடவுள் என்பதை கற்பிக்கிறார். யோவான் 16:7 அவர் புனித ஆவியின் வேலையைப் பற்றியும் பேசினார். அனைத்தையும் வாசிக்க முடியாதது வருத்தமாக உள்ளது. வசனம் 5 கூறுகிறது, ஆனால் இப்போது நான் என்னை அனுப்பியவரிடம் செல்கிறேன். நீங்களில் யாரும் என்னிடம் கேட்கவில்லை, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஏனெனில் நான் இந்த விஷயங்களை உங்களிடம் கூறியதால் துக்கம் உங்கள் இதயத்தை நிரப்பியுள்ளது. ஆனால் நான் உண்மையை உங்களிடம் கூறுகிறேன். நான் போகாவிட்டால் உங்களுக்கு நன்மை தரும். ஏனெனில் நான் போகாவிட்டால் ஆறுதல் அளிப்பவர் உங்களிடம் வரமாட்டார். ஆனால் நான் சென்றால் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். ஆறுதல் அளிப்பவர் வரும்போது அவர் உலகத்தை பாவம், நீதியுள்ள வாழ்க்கை மற்றும் தீர்ப்பு குறித்து குற்றம் சாட்டுவார். ஏனெனில் புனித ஆவி மக்களுக்கு பாவம் என்றால் என்ன, நீதியான வாழ்க்கை என்றால் என்ன, தீர்ப்பு பெறுவது அல்லது நாம் குற்றங்கள் செய்யும்போது நடத்தப்படுவது என்ன என்பதை கற்பிப்பார். கடவுள் எவ்வாறு நம்மை நடத்துவார், கடவுள் எவ்வாறு தண்டிப்பார் என்பதை புனித ஆவியின் போதனைக்கு ஏற்ப கற்பிப்பார். அவர் நமது கடவுளின் கட்டளைகளை விவரிப்பார். மேலும் அவர் 1000 ஆண்டுகளாக இதைச் செய்து வருகிறார். அங்கு அவர் கட்டளைகளை விவரித்து ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது தவறு, இதைச் செய்யாதீர்கள், இதைச் செய்யக்கூடாது, இவ்வாறு செய்யுங்கள் என்று கற்பிக்கிறார். எனவே புனித ஆவி அதற்காக பொறுப்பாக உள்ளார். அதனால்தான் அவர் உலகத்தை பாவம், நீதி மற்றும் தீர்ப்பு குறித்து குற்றம் சாட்ட வருவதாக கூறப்படுகிறது. பாவம் என்றால் என்ன என்பதை அறிய, ஏனெனில் சிலர் செய்யும் செயல்களைக் கொண்டு அது பாவம் அல்ல என்று நம்புகிறார்கள். சிலர் என்னிடம், ஓ இல்லை, அது வெறும் நம்பிக்கைகள், நான் அறியாத ஏதோ சிறிய சாமி, சிலுவை மற்றும் போன்றவற்றின் உருவம், நாம் அதை இப்படி வைப்போம், அது தவறா? நல்லது எல்லாம் தவறு. ஏனெனில் புனித ஆவி நமக்கு அது சிலை வழிபாடு, அவை மூட நம்பிக்கைகள் மற்றும் அது பாவம், தவறு என்று கற்பித்துள்ளார். எனவே பின்னர் மக்கள் பல விஷயங்களை கேட்கின்றனர். ஏனெனில் தெளிவாக 10 கட்டளைகள் அதை பற்றி பேசவில்லை. இல்லை, 10 கட்டளைகள் கூறவில்லை. 10 கட்டளைகள் கடவுள் சிலைகளை வணங்க வேண்டாம் என்று கூறும்போது ஆண்டவர் லாஜாஸின் கன்னியையோ மெர்சிடிஸின் கன்னியையோ
நான் அறியாத யாரோ ஒரு கன்னியையோ வணங்க வேண்டாம் என்று கூற மாட்டார். இல்லை, அது பொதுவானது. ஆனால் அங்கிருந்து நாம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நகரத்திலும் மக்கள் ஒரு கடவுளை உருவாக்குகின்றனர். அங்கு புனித ஆவி நமக்கு அது தவறு, அதை செய்யக்கூடாது, அந்த புனிதரில் அல்லது அந்த புனிதரில் அல்லது அந்த ஆண் அல்லது அந்த பெண் புனிதர்கள் என்று கூறுகின்றனர். அதில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுதான் புனித ஆவி, ஆறுதல் அளிப்பவர். இன்று நமக்கு கற்பிக்க இங்கு உள்ளார். நாம் தினசரி வாழ்க்கையில் அவர் நமக்கு நாம் பின்பற்ற வேண்டிய பாதையை கற்பிக்கிறார். கடவுளின் சமூகத்தை அடைய முடியும். பல சகோதரர்கள் உள்ளனர், மக்கள் உள்ளனர். என்னிடம் கேள்விகளை கேட்கின்றனர். சில கேள்விகள் மிகவும் எளிமையானவை, முதலாவது அடிப்படையானவை, ஆனால் அனைத்தும் முக்கியமானவை. ஏனெனில் சில சமயங்களில் மக்கள் கைப்பிடித்து வழிநடத்தப்பட விரும்புகின்றனர் என்பதால் அது நிச்சயமாக இருக்கும். கடவுள் நம்மை கைப்பிடித்து வழிநடத்துகிறார், கற்பிக்கிறார் மற்றும் கற்றலில் ஆர்வம் கொண்டதற்கும் நன்றி. நாம் எந்த வசனத்தில் இருக்கிறோம்? அத்தியாயம் 16 என்றோம். வசனம்: நாம் எந்த எண்ணில் தொடர்வோம் சகோதரரே? நன்றி எண் 12 கூறுகிறது: உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் நீங்கள் இப்போது அவற்றை தாங்க முடியாது. அவர் கூறுகிறார், ஆனால் உண்மையின் ஆவி வரும்போது அவர் உங்களை அனைத்து உண்மைக்கும் வழிநடத்துவார். ஏனெனில் அவர் தன்னிச்சையாக பேச மாட்டார், ஆனால் அவர் கேட்பதை அனைத்தையும் பேசுவார் மற்றும் உங்களுக்கு வரவிருக்கும் விஷயங்களை காட்டுவார். புனித ஆவி என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் கூறினார். ஏனெனில் அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் மற்றும் அவர் கூறுகிறார், தந்தையிடம் உள்ளவை அனைத்தும் என்னுடையது. அதனால் நான் கூறினேன், அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று. இதுவே நமது கடவுளின் அதிசயம். நாம் இங்கு 2 கொரிந்தியர் பார்க்கிறோம். நாம் இங்கு நேரம் செலவிட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1. நல்லவர்கள் சகோதரர்கள் என்னிடம் கூறுகின்றனர்: ஓ சகோதரி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் வேண்டிய அனைத்து நேரத்தையும் எடுங்கள். அவ்வாறு அவர்கள் கடவுளிடம் காதலிக்கும் நிலையில் உள்ளதால் என்னிடம் கூறுகின்றனர். ஆனால் புதிய மக்கள் இல்லை. புதிய மக்கள் கோபமடைகின்றனர், கலங்கின்றனர். அவர்கள் கூறுகின்றனர்: ஓ இல்லை, இல்லை, அது மிகவும் நீண்டது. அவர்கள் உடனடியாக நிறுத்தி துண்டிக்கப்படுகிறார்கள் மற்றும் விட்டுச் செல்கின்றனர். நல்லது, நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். மீண்டும் வந்து போதனையை பின்னர் பாருங்கள், அல்லது 2 பகுதிகளாக பாருங்கள், ஏனெனில் அது இணையத்தில் நிலைத்திருக்கும். பின்னர் அவர்கள் 2 பகுதிகளாக அதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் நாம் கூறினோம். அத்தியாயம் 1 வசனம் 3 அப்போஸ்தலர் பவுல் நமக்கு என்ன கூறுவார்? இங்கு 2 கொரிந்தியர் 3 பேசுகிறார். அது கூறுகிறது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் இரக்கங்களின் தந்தையுமான கடவுளும் அனைத்து ஆறுதலின் கடவுளுமான அவரை போற்றுவோம். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவர் நம்மை எல்லா துன்பங்களிலும் ஆறுதல் படுத்துகிறார். அதனால் நாமும் எந்த ஒரு துன்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஆறுதல் அளிக்க முடியும். கடவுளால் நமக்கு அளிக்கப்படும் ஆறுதலால். புனித ஆவியின் வேலையை குறிப்பிடுகிறார். அது புனித ஆவியின் வேலை, கடவுள் நமக்கு அளிக்கும் ஆறுதல் ஆகும். நாம் 1 கொரிந்தியர் 17 1க்கு செல்கிறோம். அது கூறுகிறது, அன்பின் வழியை பின்பற்றுங்கள், ஆன்மீக வரங்களை ஆவலுடன் விரும்புங்கள். குறிப்பாக நீங்கள் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். ஏனெனில் நாவில் பேசுபவர் மனிதர்களிடம் பேசவில்லை, ஆனால் கடவுளிடம் பேசுகிறார். யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் ஆவியில் அவர் மர்மங்களை பேசுகிறார் என்று கூறுகிறது. வசனம் 3, அதாவது நான் செல்லும் இடம், ஆனால் தீர்க்கதரிசி பேசுகிறார். நீங்களும் படிக்கவும், ஆனால் தீர்க்கதரிசி மனிதர்களிடம் அல்லது மனித உயிரினங்களிடம் பேசுகிறார். சரியா? கட்டிப்பிடிப்பு, ஊக்குவிப்பு மற்றும் ஆறுதலுக்காக. எனவே நீங்கள் ஆறுதல் அளிப்பவரை பார்க்கும்போது, ஆறுதல் அளிப்பவரின் பங்கு நம்மை ஆறுதல் அளிப்பது, கற்பிப்பது, வழிநடத்துவது, வழிகாட்டுவது, திருத்துவது, எச்சரிப்பது, இவை அனைத்தும் ஆறுதல் அளிப்பவரால் செய்யப்படுகின்றன. மற்றும் நாம் சோகத்திலும் சில ஆபத்துகளிலும் இருக்கும்போது
ஆண்டவர் அங்கு தயாராக இருப்பார். கை நீட்டுவதற்கு ஆபத்து எவ்வளவு தீவிரமானது என்றாலும் நான் அறிவேன், அங்கிருந்து ஆண்டவர் நம்மை முன்னேற்றுவார். உதாரணமாக, இந்த நாட்களில் செய்திகளிலிருந்து நாம் அறிகிறோம், அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியில் ஹியூஸ்டனில் இருந்து பனிப்புயல்கள் ஏற்பட்டுள்ளன. மிகவும் பனி, மின்சாரம் போய்விட்டது, நீர் கூட போய்விட்டது. பின்னர் மக்கள் ஒரு நிமிடத்தில் இறந்து விடுகின்றனர், உறைந்து மரணமடைகின்றனர். ஆண்டவரின் பிள்ளைகள், கடவுளை அறிந்தவர்கள், கடவுளின் வாக்குறுதியைப் பெற்றவர்கள் அல்லது ஆண்டவரின் ஆறுதலைப் பெற்றவர்கள் அச்சமில்லாமல் ஆண்டவரை அழைப்பார்கள், ஏனெனில் அவர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும். நீங்கள் நினைவு கூறுங்கள், எலியா என்னும் தீர்க்கதரிசி மரணம் வேண்டி பாலைவனத்திற்குச் சென்று ஒரு குகையில் சென்றார். அங்கு நீர் இல்லை, ஒன்றும் இல்லை, உணவு இல்லை. மற்றும் அவர் கூறினார், நான் இங்கு பசியாலும் தாகத்தாலும் இறக்கப் போகிறேன், ஏனெனில் நான் இறக்க விரும்புகிறேன். மற்றும் அங்கு அவர் தங்கினார் மற்றும் உயிர் பிழைக்க ஒன்றும் இல்லை. மற்றும் கடவுள் அவர் வாழ விரும்பினார். நீங்கள் அறிவீர்கள் அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு பறவையை உணவு கொண்டு வர அனுப்பினார். நீங்கள் நம்புகிறீர்களா? இன்று கடவுள் நமக்கும் அதே செய்ய முடியும். நிச்சயமாக முடியும். ஏனெனில் அவர் நேற்று மற்றும் இன்று அதே, நேற்று செய்ததை இன்றும் செய்கிறார், நாளையும் செய்வார். அவர் அதே. கவலைப்படாதீர்கள். ஒருவேளை நீங்கள் உறைபனிப் புள்ளியில் இருக்கலாம். கடவுளுக்கு ஒரு சிம்னி அல்லது ஒரு நெருப்பு அனுப்ப இயலாதது அல்ல. அங்கு நீங்கள் வெப்பமடைய கடவுள் ஒரு நெருப்பு அனுப்புவார். இறக்க வேண்டாம். மற்றும் உங்களுக்கு உணவு இல்லை என்றால் அவரிடம் கூறுங்கள், ஆண்டவரே, நான் பசியாலும் குளிராலும் இறக்கப் போகிறேன். ஆண்டவரே, இங்கு பசியாலும் குளிராலும். பின் நீங்கள் எனக்கு சொன்ன வாக்குறுதிகள் எங்கே? இது அது. ஆண்டவரே, நான் இங்கு இறக்கப் போகிறேன். பின் ஆண்டவர் உங்களுக்கு உணவு அனுப்புவார். கடவுளுக்கு பறவையை உணவுடன் அனுப்ப இயலாதா? அங்கு நீங்கள் சாப்பிட மற்றும் கடவுள் தோன்றிய நெருப்பில் வெப்பமடைய? நாம் நினைவு கூர்வோம். கடவுள் மோசேவுக்கு நெருப்பில் தோன்றினார். அது கூறுகிறது, அவர் ஒரு புதரை எரியும் புதராகக் கண்டார் மற்றும் பார்த்தார். அதுதான் கடவுள் செய்யும் வேலை. அதுதான் ஆறுதல் அளிப்பவரின் வேலை. அதுதான் நமது கடவுள் நம்முடன் செய்யும் வேலை. ஆனால் கடவுளிடமிருந்து அந்த இரக்கத்தை பெறுவதற்கு, ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் அவருடன் நன்றாக நடக்க வேண்டும், பாவத்திலிருந்து விலகி. ஏனெனில் நாம் பாவம் செய்து கடவுளை அவமதித்தால், அதை நான் மறந்துவிட்டேன் கூற, நீங்கள் உறைந்து மரணமடைவீர்கள், அல்லது பசியால் மரணமடைவீர்கள், அல்லது வெப்பத்தில் மரணமடைவீர்கள், அல்லது நீங்கள் சிக்கலில் இருந்து நன்கு ஆபத்தில் மரணமடைவீர்கள். ஆனால் நாம் நமது கடவுளுடன் நடக்க வேண்டும். அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பவர். ஆனால் நாம் ஆண்டவரை வெல்வதற்கு நல்லதைச் செய்ய வேண்டும், சரியானதைச் செய்ய வேண்டும், நேரானதைச் செய்ய வேண்டும் மற்றும் அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாராட்டப்பட்டு புகழப்பட்ட நமது கடவுளின் பெயர். நான் தாமதமானேன், ஆனால் ரோமர் 8:14 கடைசி வசனம் பற்றி மன்னிக்கவும், அது ஆறுதல் அளிப்பவரின் வேலையைப் பற்றி கூறுகிறது. கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படும் அனைத்து ஆண்களும் பெண்களும் கடவுளின் பிள்ளைகள் ஆவார்கள். ஆனால் கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படுவதற்கு நீங்கள் கடவுளின் இதயத்தை வெல்ல அல்லது வெற்றி கொள்ள வேண்டும். மற்றும் நீங்கள் கடவுளை எவ்வாறு வெல்வீர்கள், கடவுளின் இரக்கத்தை எவ்வாறு பெறுவீர்கள்? தீமையிலிருந்து விலகி, பாவத்திலிருந்து விலகி, நீதியான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் மற்றும் உங்கள் இதயத்தாலும் உங்கள் ஆத்துமாவாலும் கடவுளை அன்பு செய்தால், பின்னர் நீங்கள் கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படும் ஆண் அல்லது பெண் என்று கூறலாம். அந்த ஆறுதல் அளிப்பவரால். அது இன்றைய ஆறுதல் அளிப்பவரின் வேலை. நமது கடவுளின் பெயர் புகழப்பட்டது. நாம் நமது கடவுளிடம் பிரார்த்தனை செய்யப் போகிறோம். இந்த தருணத்தில் பாதிக்கப்படும் பலருக்காக நமது கடவுளிடம் இரக்கத்தை கேட்போம். அவர்களின் குடும்பங்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, இன்னும் சபையை அறியாதவர்களுக்கு, இந்த கொள்கையை அறியாதவர்களுக்கு, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கும் இந்த அற்புதமான சபைக்காக. ஆனால் கவலைப்படாதீர்கள்,
இந்த தருணத்தில் நாம் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கப் போகிறோம். நாம் கடவுளுக்கு அளிக்கும் தகுதிகளில் அல்ல, அவரது இரக்கத்திலும் அவரது அன்பிலும். அந்த கோணத்திலிருந்து அவரை நாம் அழைக்கப் போகிறோம். அங்கு நாம் ஆண்டவரிடம் இரக்கம் காட்டும் ஆண்டவரே என்று கூறுவோம். மருத்துவமனையில் உள்ளவர்களுக்காக, தீவிர சிகிச்சையில் உள்ள தீவிரமான நோயாளிகளுக்காக, தீய ஆவிகளால், மந்திரவாதத்தால், சூனியத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்காக, உணவில்லாதவர்களுக்காக, உடுத்த ஒன்றும் இல்லாதவர்களுக்காக, இயற்கையின் கொடூரத்தால் பாதிக்கப்படும் வெப்பமோ குளிரோ உள்ள பிற இடங்களில் வாடும் மக்களுக்காக ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரிடம் இரக்கத்தை கேட்போம். மேலும் நாம் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் பிரார்த்திக்கப் போகிறோம். குவையாகில் ஈக்வடாரிலிருந்து வரும் ஒரு மிகவும் அன்பான சகோதரர் போரிஸ் கைசெடோ மருத்துவமனையில் உள்ளார். நாம் அவருக்காகவும் பிரார்த்திக்கப் போகிறோம். மற்றும் நான் அறிவேன், கடவுள் அவரை குணமாக்குவார், அவரை சுத்தமாக்குவார், விடுவிப்பார். நாம் பிரார்த்திக்கப் போகிறோம். புனித சர்வ வல்லமையான கடவுளே, புனித தந்தையே, நன்றி தந்தையே, நன்றி நித்திய ஆறுதல் அளிப்பவரே, நீங்கள் எங்கள் ஆறுதல் அளிப்பவர். எத்தனை முறை ஆண்டவரே, எத்தனை முறை உங்கள் ஆறுதல் கூற்றுகளை நான் பெற்றுள்ளேன் மற்றும் அவை நிஜத்தில் நிறைவேறியதை நான் கண்டுள்ளேன். மற்றும் நான் அறிவேன் ஆண்டவரே, பலர் உங்கள் ஆறுதலை பெற்றுள்ளனர் மற்றும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்துள்ளீர்கள் மற்றும் அதனால் அவர்கள் இந்த பாதையில் தொடர்ந்துள்ளனர். அதனால் அவர்கள் தொடர்ந்து நடக்க முயற்சித்துள்ளனர். அதனால் அவர்கள் என்னிடம் கூறுகின்றனர், சிலர் 10 ஆண்டுகளாக, சிலர் 15 ஆண்டுகளாக, சிலர் 20 ஆண்டுகளாக, சிலர் 30 ஆண்டுகளாக இந்த பாதையில் இருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் கூற்றுகளின் வார்த்தைகளில் மகிழ்ச்சியாகவும் மேலோங்கியவர்களாகவும் உள்ளனர். ஆறுதல் என்பது நம்மை தாங்குவது. அந்த ஆறுதலே தூண், ஆதரவு, அஸ்திவாரம். நாம் தொடர நமக்கு ஊக்கம் அளிப்பது ஆண்டவரே. நன்றி நித்திய தந்தை. நீங்கள் 1000 ஆண்டுகளாக எங்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தது போல, ஆண்டவரே, நாங்களும் உங்களுக்கு தகுதியானதை அளிக்க வேண்டும். மரியாதை, மகிமை, புகழ் அளிக்க வேண்டும். உங்கள் பெயரைப் போற்ற, புகழ பல விஷயங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரே, மகிழ்ச்சியடைய, சந்தோஷமடைய மற்றும் நாம் எப்பொழுதும் உங்கள் வழிகளில் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நன்றி வானோர் தந்தை. நன்றி என் ஆண்டவரே. இப்போது நாங்கள் உங்களிடம் இரக்கத்தை கேட்போம். உங்கள் இரக்கத்தை ஆண்டவரே, உங்கள் சக்தி வாய்ந்த கையை நீட்டுங்கள். உங்கள் இரக்கத்தை, உங்கள் அன்பை, குணமடைதலை, அதிசயங்களை, அற்புதங்களை, விடுதலைகளை தேவைப்படும் ஆயிரக்கணக்கானவர்கள், அவர்களிடமிருந்து பேய்களை அகற்ற, மந்திரவாதத்தை, மந்திரங்களை, பிசாசின் சாபங்களை கண்டிக்க மற்றும் நீங்கள் ஆண்டவரே உடலின் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும். மருத்துவமனையில் பலர், வீட்டில் பலர் நோயுற்று கிடக்கின்றனர். எந்த வயதினரும் என் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே, மக்கள் உங்களிடம் கதறி அழைக்கின்றனர். மக்கள் உங்களிடம் கேட்கின்றனர், என் ஆண்டவரே, இரக்கம் காட்டுங்கள். அவர்கள் கூறுகின்றனர், நீங்கள் அவர்களை கேட்கவில்லை. நான் அறிவேன், நீங்கள் அவர்களை காண்கின்றீர்கள் மற்றும் கேட்கின்றீர்கள். என் ஆண்டவரே, இரக்கம் காட்டுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். ஆண்டவரே, போரிஸ் கைசெடோ சகோதரருக்காக நான் அறிவேன். என் ஆண்டவரே, நீங்கள் அவரை குணமாக்குவீர்கள். அவர் வாழத் தொடர முடியும். அவர் உங்களை பின்பற்றி உங்களுக்கு சேவை செய்ய தொடர முடியும் என்று. நன்றி என் தந்தையே, நன்றி என் தந்தையே. உங்கள் அன்பிகிய மகன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பெயரில் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு, உங்கள் அன்புக்கு நன்றி. உங்கள் இரக்கத்துக்கு, உங்கள் மன்னிப்புக்கு நன்றி தந்தையே. உங்களுடைய பொறுமைக்கு, நீங்கள் எங்களுடன் வைத்திருக்கும் அந்த பொறுமைக்கு மரியாதை, மகிமை மற்றும் புகழ் இப்போது முதல் என்றென்றும் உங்களுக்கே. தெய்வீக ஆறுதல் அளிப்பவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களை புகழ்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு மரியாதையை அளிக்கிறோம். உங்களுக்கு மகிமையை அளிக்கிறோம் என்றென்றும். அல்லேலூயா. கடவுளுக்கு மகிமை. என் கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உங்களுடன் நான் செல்ல விரும்புகிறேன். இரத்தத்தால் இங்கே
நீங்கள் எனக்காக செலுத்தினீர்கள். இன்று உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். தீமையை வெல்ல மற்றும் புனிதத்துவத்தில் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என் கையை பிடியுங்கள். உங்களுடன் நான் செல்ல விரும்புகிறேன். மகிமை என் ஆண்டவரே. Con sangre aquí pagaste por mí. Te quiero hoy servir. Anhelo poder lo malo vencer y en santidad vivir. Toma por favor mi mano, Señor, contigo quiero ir. மேலும் பாடல் 37 என்ற ஒரு குழுவின் பாடல் உள்ளது. அது கூறுகிறது, நாம் சான்று பகர்வோம். ஆம், நாம் ஆறுதல் அளிப்பவரின் அற்புதமான வேலையைப் பற்றி சான்று பகர்வோம். Testifiquemos que solo hay gozo, que solo hay paz y salvación en nuestras almas. Y lucharemos y venceremos. Cristo nos guía con victoria en la batalla. Sonará la trompeta en Sión. Sonará, sí sonará. Sonará la trompeta en Sión. Sonará, sí sonará. Testifiquemos que solo hay gozo, que solo hay paz y salvación en nuestras almas. Y lucharemos y venceremos. Cristo nos guía con victoria en la batalla. Sonará la trompeta en Sión. Sonará, sí sonará. Sonará la trompeta en Sión. Sonará, sí sonará. நமது கடவுளுக்கு மகிமை. நன்றி, மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களை பெரிதும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இன்று அனைவருக்கும் பல ஆசீர்வாதங்களை அளித்திருப்பதை நான் அறிவேன். நன்றி. என் இதயத்தால் உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். குழந்தைகளுக்கு முத்தங்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் பல அணைப்புகள்.